அன்புடைமை அதிகாரம் 8 1. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள்: அன்பை அடைத்து வைக்க தாழ்பாள் ஏதுமில்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தைக் காணும்போது கண்ணீரே அன்பை வெளிப்படுத்திவிடும். 2. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே என்று எண்ணுவர். அன்பு உடையவர்கள் தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தையும் பிறருக்காக அர்ப்பணிப்பர். 3. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள்: உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதன் நோக்கம் உலகத்தோடு அன்புடன் பொருந்தி வாழ்வதற்கே ஆகும். 4. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. பொருள்: அன்பு பிறரிடம் விருப்பத்தை தரும். அந்த விருப்பம் எல்லாரிடமும் நட்பு என்னும் பெரும் சிறப்பை உண்டாக்கும். 5. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள்: உலகில் இன்பமாக வாழ்பவர்கள் பெறும் சிறப்பு அவர்கள் மற்றவர்களிடம் அன்புடன் வாழ்ந்ததினால் கிடைத்த விளைவே ஆகும். 6. அறத்திற்கே அன்புச் சார்பு என்பர் அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. பொருள்: அறம் செய்யவே அன்பு தேவை என்று அறிவில்லாதவர் கூறுவர். உண்மையில் வீரத்திற்கும், அதாவது தீமையை எதிர்த்தல், அன்புதான் அடிப்படையாக இருக்கிறது. 7. என்பில அதனை வெயில் போல காயுமே அன்பில அதனை அறம். பொருள்: எலும்பு இல்லாத புழுவை வெயில் சுட்டெரிப்பது போல அன்பு இல்லாத மனிதனை அறக்கடவுள் தண்டிக்கும். 8. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பொருள்: உள்ளத்தில் அன்பு இல்லாமல் வாழும் மனிதனின் வாழ்க்கை பாலைவனத்தில் காய்ந்து போன மரம் மீண்டும் துளிர்விடுவது போன்றது. அது ஒருபோதும் நடக்காது. 9. புறத்தொலுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. பொருள்: மனவிற்குள் அன்பு இல்லாதவர்களுக்கு கை, கால் போன்ற வெளி உறுப்புகள் அழகாக இருப்பதினால் எந்த பயனும் இல்லை. 10. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. பொருள்: அன்பு செலுத்துவதே உயிருள்ள உடம்பாகும். அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்தப்பட்ட பிணம் போன்றதாகும்.